வீடியோவில் ஆக்டர் டைரக்டர் பொன்வண்ணன் சாரை பற்றியும் அவரோட படங்களை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வீடியோட எண்ணில் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்களும் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எஸ், தட் இஸ் சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை எவ்வளோ பேருக்கு ஸ்பெஷலான மூவின்றது நம்ம சொல்லவே தேவையில்ல. லைக் எவ்வளோ பேருக்கு அது ஃபேவரட்டான மூவி. ஸோ அதில் காந்திபாபுன்ற கேரக்டர் த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து எந்த அளவுக்கு லைக் அவரோட நூதனமான திருட்டை வந்து ப்ளே பண்ணிகிட்டே போவாரோ, ஸோ அதை மிட் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் நம்ம பொன்வண்ணன் சார் நடிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நேர்மையான ஒரு கோர்ட்டில் இருப்பாருன்னு சொன்னேன். இதில் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங்கில் இருப்பார். காந்திபாபுவை ஃபஸ்ட் டைம் இன்ட்ராக்ஷன் பண்ணுவார், காந்திபாபுவை ஸ்டாப் பண்ணுவார். ஸோ அந்த கேரக்டர் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான இம்பேக்டான வர ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காந்திபாபுவை டஃப்பாக நிப்பாட்டுவார். ப்ளஸ் காந்திபாபுவோட அடுத்த ஆர்க் லைக் ஒரு நல்லவனோட ஆர்க்கை மாற்றுறதுக்கு அவர் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு 2 நிமிஷம் அனிமேஷனில் காந்திபாபு வந்து தான் யாருன்ற நான் ஏன் இதை பண்ணுறேன்றத ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார். அந்த இன்ட்ராக்ஷன் காந்திபாபுக்கும் பொன்வண்ணன் சாருக்கும் நடுவில் நடக்கிற விஷயம் வந்து ஒரு படமாக நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அந்த சீன் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ சதுரங்க வேட்டையில் உண்மையிலே ரொம்ப 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 சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். அதை தாண்டினா வாகை சுடுவான்ற படத்தில் கேரக்டர் என்னமோ சின்ன கேரக்டர் தான், பட் அவரோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, செங்கல் சோலையில் சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்களோட படிப்பறிவை வந்து எந்த அளவுக்கு இவர் யூஸ் பண்ணுறாரு கணக்கு வழக்கே தெரிய விடாமல் ஒரு சின்ன ஒரு ஜமீன்தார் கேரக்டர் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி விமல் சார் வருவார். கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், ப்ளஸ் நாலேஜபிளாக இருக்கும். சர்க்குணம் சார் சூப்பராக டீல் பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அதை தாண்டினா காவிய தலைவன் படத்தில் சேம் ரோல் சின்னதாக இருக்கும், பட் அந்த காவிய தலைவன் படத்தை பற்றியே நிறையா பேசலாம். வசந்தபாலன் சார் அந்த அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பார். அதில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கும். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தாலே தம்பிராமையா சார் இருப்பாங்க, நாசர் சார் இருப்பாங்க, இன்னும் எக்கச்சக்க மல்டிபிள் ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல பொன்வண்ணன் சார் வந்து சேம் அங்கேயும் ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார், சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். அதுவும் சேம் கம்மியான ஆர்க்காக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதை தாண்டினா இருக்கிறதுலே இது வரைக்கும் போலீஸுக்கு வந்து யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வருவாங்க. லைக் போலீஸுன்னு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும்ல, ஸோ அதை உடச்சி அஞ்சாதேன்ற படத்தில் மிஸ்கின் சார் வந்து லைக் யூனிஃபார்ம் இல்லாத ஒரு போலீஸ் என்ன மாதிரி டீல் பண்ணுறாங்கன்றத சூப்பராக காமிச்சிருப்பார். ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் டீம், அந்த டீமை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஹெட்டாக தான் வந்து பொன்வண்ணன் சார் ப்ளே பண்ணியிருப்பார். அதில் ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னா, ஆல்ரெடி கேரக்டர் ஆர்க் மாறி இருக்கும். நரேன் சார் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டேன், அது மெயினாக போலீஸ்க்கே போக மாட்டேன்னு சொல்கிறவர் போலீஸ் வேலைக்கு வருவார். வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக துடிப்போடு இருக்கிற லைக் என்ன அந்த போலீஸோட வேலையை எல்லாத்தையும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவர் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இந்த பொன்வண்ணன் கேரக்டர் தான் வந்து வழி நடத்துவார். ஸோ அவர் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணுன்றது இவரோட கைடன்ஸ் மூலயமா தான் வந்து நரேன் சாரோட ஆர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதில் சேம் அதே தான் படம் ஃபுல்லாக லைக் ஒரு 5-6 பேர் அவர் ஹேண்டில் பண்ணுவார். சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். மிஸ்கின் சார் கரெக்டாக அவரை தேர்ந்தெடுத்திருப்பார். இது போக என்ஜிகேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், கடலில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மெயினாக சொல்லணும்னா பரத் சார் நடித்த முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டுன்ற ஒரு படத்தில் ரொம்ப ஒரு அப்ராணி கேரக்டர், ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ என்னோட மனசுக்கு நான் குணச்சித்திர நடிகர்கள் பார்க்கும்போது இந்த பொன்வண்ணன் சார் வந்து சூஸியாக நடிச்சிருந்தாலும் நடித்த எல்லா படங்களுமே எய்தர் ஆகச்சிறந்த படங்களாக இருந்திருக்கு, இல்லை லைக் அயன் படம் மாதிரி வசூல் சாதனையும் பெற்றிருக்கு. ஆனால் இவ்வளோ நடந்துமே பொன்வண்ணன் சாரை அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகிறது, அந்தளவுக்கு லைக் அவரோட நடித்த அளவுக்கு அவருக்கான புகழோ லைக் அவருக்கோட ரெகக்னேஷனோ கிடைக்கலையோன்றது என்னோட ஃபீல். ஸோ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இவருமே ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டராக தான் இருக்கார். இவரை மாதிரி இன்னும் அண்டர்ரேட்டட் ஆக்டராக கேரக்டர் ஆர்டிஸ்டில் நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவரோட படங்களையும் அவரை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.